சாமை அரிசியில் தோசை இட்லி எல்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சாமை அரிசியை ஊற போட்டுக்கலாம். 2 டம்ளர் சாமை அரிசியை ஊற போடுறேன். டம்ளருக்கு 2 டம்ளர், 1 டம்ளர் போட்டாச்சு. இது 2வது டம்ளர். இப்போ இதே டம்ளருக்கு அரை டம்ளர் உளுந்து தனியாக நனைய போட்டு வச்சுக்கலாம். உளுந்து அதே டம்ளருக்கு அரை டம்ளர் உளுந்து போட்டுக்கலாம். அதே டம்ளருக்கு அரை டம்ளர் போட்டுக்கலாம். உளுந்து கூட நம்ம கொஞ்சமாக வெந்தயம் நனைய போட்டுக்கலாம். நம்ம சாமி அரிசி நனைய போட்டிருக்கோம்ல, அதுக்கு 4 மணி நேரம் போட்டால் இது 2 மணி நேரம் ஊற போட்டால் போதும். வெள்ளை உளுந்து சீக்கிரம் ஊறிடும். நம்ம அது ஊற இப்போ தான் போட்டிருக்கோம். இது 2 மணி நேரம் கழித்து போட்டுக்கலாம். எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். அதனால் நல்ல அரிசியை கழுவிக்கலாம். 2 தடவை அரிசியை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 3வது தடவை இதை நல்லா தண்ணியை ஊற்றி 3 டைம் ஊற வச்சுக்கலாம். இது நல்லா 4 மணி நேரம் 5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நான் உளுந்த கிரைண்டரில் போட்டு உளுந்து அரைச்சிக்கிட்டு இருக்கிறேன். உளுந்து அரைச்சி வலிச்சதுக்கப்புறம் நம்ம சாமை அரிசியை போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம சாமை அரிசியை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு அரைச்சிக்கலாம். இது அரிசி கொஞ்சம் பொடி அரிசியாக இருக்கிறதுனால சாமை அரைச்சி வலிச்சு வச்சுட்டோம். இப்போ நல்ல சாமை அரிசியை நல்லா அரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ இதையும் நம்ம வலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா 8 மணி நேரம் மாவு புளிச்சதும் நல்லா அரைச்சி வலிச்சிட்டு வந்தாச்சு. கல் உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சு வச்சுக்கலாம். நல்லா பிணைஞ்சிட்டு இதை நல்லா 8 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு நம்ம இட்லி, தோசை, பணியாரம் கல்லுப்பு எல்லாமே கரைஞ்சிரும். ஒவ்வொருத்தவங்க கல்லுப்பு நல்லா பிணைஞ்சி மாவு வச்சு, ஆனால் கல்லுப்பு போட்டு மாவு பிணைஞ்சா கல்லுப்பு நல்லா கரைஞ்சிரும். 8 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் மாவு நல்லா புளிக்கணும். மாவு புளிச்சாதான் இட்லி நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். மாவு சூப்பராக புளிச்சு வந்துச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தில் எடுத்து ஊற்றி வச்சுக்கிட்டேன். இப்போ மூடி வச்சுக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் இட்லி அவிஞ்சதும் இட்லி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இட்லி அவிஞ்சிருச்சு. இட்லி பாருங்கள் சூப்பராக மணக்குது. சாஃப்டாக இருக்குது இட்லி. இப்போ இட்லி எடுத்து சேவ் பண்ணலாம். இட்லி அவிஞ்சிருச்சு. கை நல்லா சுடுது பாருங்கள். இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குது. இட்லி சாம்பார் ரெடி. தேங்க்யூ.